வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு 9வது மாதம் தொடங்கி 4வது வாரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 3வது வாரமா? 2ஆம் தேதி தானே இன்னைக்கு டேட்? என்ன தேதி? என்ன 25? 4வது வாரம் ஸ்டார்ட்டு. 3 வாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி 4வது வாரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டாக்டரும் ஒவ்வொரு டைமும் போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செக்கப், அதுக்கு வந்து கிளம்பணும். இப்போ தான் எந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியல, என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்னு அவருக்கே சொல்ல தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கும் வந்து காய்ச்சல். ஐயோ ஏன்டா எனக்கு இப்படி சுற்றி சுற்றி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிரியாணி எந்திரிக்கும் போது உடம்பு ஆனால் அவ்வளோ சூடு எனக்கு. பாப்பாவை தொடும்போது என்னடா பிள்ளை இவ்வளோ சூடாக இருக்கிறா. நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன்னா நம்ம குளிர்ச்சி அவளை பிடிக்க சூடாக இருந்தேன். சூடாக அப்படி யோசிக்கும், ஐயோ பிள்ளை இவ்வளோ சூடாக இருக்கிறாளே அப்படின்னு உடம்புலாம் தொட்டு போகிற அவ்வளோ சூடு. அதுதான் நீ ஃபேன் போடாத, ஆஃப் பண்ணி விட்டுரு அப்படின்னு. 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் போடலை. இங்கே நம்ம வீடு பார்த்திங்கன்னா நல்லாவே குளிராகவே இருந்தனால ஃபேன் போடலை, அப்படியே விட்டுட்டோம். நைட்டு திடீர்னு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படின்னாரு. ஒரு 2:30 இருக்கும். எனக்கு தான் தூக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. எந்திரிக்கையில் சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா மருந்து வந்து பார்த்திங்கன்னா இல்லை, போன டைம் வாங்கின மருந்து கரெக்டாக அந்த ஒரு 3 நாள் ஊற்றுறக்கே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் விட்டுட்டோம். தண்ணி வச்சு தொடச்சிட்டு அவளை தூங்க வச்சிட்டோம். இனி என்னன்னு தெரில. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலே போகிறனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்குமே ஒவ்வொரு டைம் கேட்கும், ஒவ்வொரு டைம் பாப்பாவுக்கு வந்து கேட்காது. குழந்தையா இருக்கச்ச குட்டி பாப்பாவாக இருக்கும் போது ஒரு 4-5 வயசு வரைக்கும் கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாத்திரை தானே மாற்றி கொடுப்பாங்க. 8 வயசு ஆச்சு இல்லைங்களா. மாத்திரை வந்து பாப்பா முழுங்க மாட்டாங்க, டானிக்கே தான் குடிப்பாங்க. மாத்திரை முழுங்க தெரியல அவங்களுக்கு. அதனால் பார்க்கலாம். இன்றைக்கி போயிட்டு கையோட பாப்பாவையுமே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கேட்போம், அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிற ஒரு இதில் தாண்டிலும் பாப்பாவுக்கும் காலையில் எழுந்திரிச்சு ரெகுலராக எனக்கு சாப்பாடு செஞ்சு, நம்மளுக்கு மதியானம் காலையில் சாப்பாடு செஞ்சு செய்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக எனக்கு இத்தனை நாள் வந்து எனக்கு அது தோணுனதே இல்லை. இப்போ ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லோரும் எப்போ பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு வந்து பிறந்துட்டா கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னோடய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ காலையில் சாப்பிட்றக்கும் மத்தியானம் சாப்பிட்றக்கும் செஞ்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 ஆகுது. இன்னொரு 1 மணி நேரத்தில் நம்ம கிளம்பணும். கிளம்பிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். போன திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளாவே தான் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா வழியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே போயிருந்தோம். நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட் இப்போ வரைக்கும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் தெரியலை. இன்றைக்கி டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குளித்து கிளம்பியாச்சு. எனக்குமே கைகாலெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா சோர்வாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல், நைட்டு பயங்கரமான சூடு. காலையில் இப்போயும் பார்த்திங்கன்னா உடம்பு அந்த நார்மலை விட ஒரு ஹீட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் குளிக்க வச்சு அவளுக்கும் அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவோம். பிரியா வந்து குளிச்சுட்டாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாப்பாவும் குளிச்சுட்டாங்க. பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு, பாத்திரம் மட்டும் விளக்க வேண்டியது இருக்குது. டைம் ஆச்சு. இதெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும். சமையல் பார்த்திங்கன்னா அப்படியே இருங்க, பேக் கேமரா போடுறேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு இது என்னது, அவரைக்காய் பொரியல். இது என்னப்பா, பச்சைப்பயிரா? பச்சைப்பயிறு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சுட்ட இட்லியிலேருந்து மிச்ச உப்புமா. அப்புறம் அவ்வளோதான். கிளம்புனா சரி. இது தண்ணி பாப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி காய வச்சுட்ருக்கோம். இங்கே பாரு, தண்ணியில் என்னமோ கிடக்குது, பார்க்கலையா? குப்பையாட்டு. சரி, ஃபில்ட் பண்ணிக்கலாம். எல்லோரும் கிளம்பியாச்சு. சரி, மாத்திரையை போட்டு டக்குன்னு கிளம்பு. கிளம்பியாச்சு.
சொல்கிறாங்க. இன்றைக்கி செக்கப்பில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஃப்ரீயாக என்னால் வலி கொடுக்க முடியல. நானும் சரி இன்றைக்கி நாளைக்குன்னு பார்க்குறோம். அவனால் முடியல, சாப்பிட முடியல. வகுறு வேறு வலிக்குதுங்களா. நமக்கே பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க. நான் செக்கப் உள்ளே போயிட்டாங்க. நான் வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம குட்டியோடு போகிறோமா இருந்துட்டு இல்லை நம்ம மட்டும் போகிறோமா வீட்டுக்கு பார்ப்போம். ப்ளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், டெஸ்ட் எடுத்தே ஒரு வழியாகிடுவேன். ஸ்கூலில் கூட இத்தனை டெஸ்ட் இல்லை. பிளட் ஏற்றுங்கிறாங்க. பிளட் ஏற்றிட்டு வந்து இருக்கிற பிளட்டை இவங்களே உறிஞ்சிடுறாங்க. வணக்கம் மக்களேன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு நாள் கழிச்சு தான் இந்த விளாகே எடுக்கிறோம். ஒரு நாள் கழிச்சு தான் இந்த விளாகே எடுக்கிறோம். ஏன் அந்த அன்னைக்கு எடுக்க முடியறதில்லன்னு வைங்களே. வர்றதே 3 மணி ஆயிடுதா. வந்தன்னே தின்னுடுறது, அப்படியே சாஞ்சிடுறது, அவ்வளோதான் டயர்டு. அப்புறம் எழுப்பி எந்திரிமானால் அப்படியே அப்படியே படுத்துறேன் மேக்ஸிமம். அப்புறம் வெளிச்சம் இருக்கிறதுல மூஞ்சி சும்மாவே இந்த செல்லை பிளர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் எடுத்துக்கலான்னு தான் விட்டுறது. அப்படியே விட்டு ஒரு நாள் ஆகி போயிடுது. எந்த அன்னைக்கு பிளாக் நம்ம போஸ்ட் பண்ணுறோமோ அந்த அன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பேசியிருக்கிறோமோ அதோட கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருவோம். இப்போ சமீபமாக வந்து அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டினியூவாக 1 டே விளாக் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக விளாக் கண்டினியூ ஆகுது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாளைக்கு எடுத்தாலும் 1 டே விளாக் ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர விளாக் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் வந்து ஃபுல் ஆகுது. இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மெயின் இன்னும் வந்து என்னை இது பண்ணல, அட்மிட் பண்ணலை. ஓகேங்களா, நிறைய பேர் அட்மிட் ஆகிட்டிங்களா ஒன்றுமே வரல அப்படின்னு நிறைய பேர் விளாக் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஷார்ட்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்த வீடியோ தான். அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு 3 வாரம் தான் ஆச்சா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு 9 மாதம் பிறந்து கரெக்டாக இது 3வது வாரம். ஆமாம், 4வது வாரம்னா 2ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் ஜூலை 2 வந்துச்சுன்னா 10 மாதம் 9ஆம் மாதம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு 10 மாதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்து. அப்போ நீங்களே கணக்கு பண்ணிங்க இது எத்தனை வாரம். ஏன்னா கணக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்குதுங்க. அது எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. 38 முடிய போகுது, 38வது வாரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது 39. அவங்க இதில் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. 9 மாதம் நிறக்க முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. பெயின் வரும், நீங்கள் வீட்டுக்கு போங்க, இது வந்து சூட்டு வலி தான் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டாங்க. அவன் வெளியில் வந்தா என்ன பிரியா சொன்னாங்க அப்படின்னா, சொல்ல மாட்டேன். என்ன சொன்னேன், என்னை வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க. என்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன். இல்லை, நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க, இன்னைக்காவது டெலிவரி ஆகிடுச்சு, வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற. எவ்வளோ ஆசையாக இருந்தீங்களோ அதை விட ஆசையாக தான் நான் இருந்தேன். ஆனால் டாக்டர் இல்லைம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, குழந்தையும் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, ஏன் பட் வலி வரட்டும், பத்திரமா உங்கள் குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கு, வலி வரட்டும், ஏன் நீங்கள் வீட்டுக்கு போங்க, இது சூட்டு வலி தான், வீட்டுக்கு போங்க, போங்க போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் பிடிச்சி வச்சுக்குவாங்கன்னு நினச்சேன், போட்டா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, போக விருப்பம் இல்லைன்னா சொல்லுமா, இங்கேயே நீ வேணா தங்கி அப்சர்வேஷன்ல இருந்துக்குங்க, வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்னதான் பண்ணீங்க, ஒரு 10 நாள் இருங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், குடுக்குடுன்னு பயத்திட்டு ஓடி வந்துட்டேன். ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஓடி வந்துட்டேன். பிளட் லெவலு, வாட்டர் லெவலு எல்லாமே இப்போ செக் பண்ணாங்க, மறுபடியும் ஸ்கேன் பண்ணாங்க. உள்ள வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அது வந்து அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பொசிஷன் தலை எந்த அளவுக்கு திரும்பி இருக்குன்னு சொன்னாங்க. பொதுவாக டாக்டர் வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாங்க. பிளட் டெஸ்ட்டுக்கு நம்ம கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுவாங்க. போன வாரமும் நான் ஒன்றும் சாப்பிடல, முந்தின வாரமும் ஒன்றும் சாப்பிடல. கிட்டத்தட்ட 9 மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளட்டுக்குன்னு எதுவுமே சாப்பிடல. டெலிவரியான்னு சொல்லிட்டாங்க. அசால்ட்டு டெலிவரி ஆப் இல்லை அப்படின்னு சொல்லி மேடம் எதுவுமே சாப்பிடல. நேற்று நைட் மாத்திரை சாப்பிட்டேன். மாத்திரை வந்து அதுதான் கரெக்டாக சாப்பிட்டுருக்கேன். பீட்ரூட் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். பார்க்கலாம். மறுபடியும் இந்த வாரமும் செக்அப் பண்ண அவங்க அதையும் சொல்லிட்டேன். இந்த வாரம் இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மாதிரி, இந்த வியாழன் போய் அடுத்த வியாழன் வா அப்படின்னு. என் கூட ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க இப்போ வீடியோ பார்ப்பாங்களா தெரியாது. அவங்க, நீங்கள் மட்டும்தான் சிஸ்டர் வந்துட்டு போயிட்டே இருக்கீங்க, உங்கள் கூட வந்த எல்லாத்துக்குமே டெலிவரி ஆயிடுச்சு, நீங்கள் மட்டும்தான் டெலிவரி ஆகலை. அவங்க எல்லாத்துக்கும் சி செக்ஷன்.
நம்மளுக்கு நார்மல் டெலிவரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, அவங்க தேதி நாள் அவங்க எல்லாமே இப்பயும் கணக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி அடுத்த 2ஆம் எடுத்துடுறாங்க. தேதி வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா அதையும் சொல்லிட்டாங்க, அதுக்குள்ள வலி வந்தாலும் நீங்க வந்துடலாம். இவ உடனே டாக்டர்கிட்ட, சார் போன வாரமும் நீங்க இப்படிதான் சார் சொன்னீங்க. இந்த வாரமும் தான் சொல்றீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீங்க இங்கே இருந்துக்குங்க, வேணா அப்சர்வேஷன்ல வச்சு நாங்க பார்த்துக்குவோம். சாப்பிடலாம், நீங்க வீட்டில் என்னெல்லாம் பண்றீங்களோ எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ இங்கே ஒரு வாரம் இருந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இப்போ ஒரு வாரம், அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு வாரம். ஐயோ 5 நாள் நீ ஹாஸ்பிட்டல் உடனே வச்சு சமாளிக்க முடியாது, உன் பிள்ளைய வச்சு என்னால் சமாளிக்க முடியாது சாமிகளை. அதனால நம்ம ஓடி வந்துட்டோம். வீட்டுக்கு போன்னு தாட்டி விட்டாங்க. எனக்கு அது ஒன்று தான் வந்து மைண்டில். வீட்டுக்கு போன்னு தாட்டி விட்டாங்க. வந்துருவான்னு நினச்சினேன். நான் எல்லாம் எடுத்து ரெடியாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டில் துணி எல்லாம் துவைச்சி எல்லாம் ஓர்சல் பண்ணி வச்சுட்டு போனோம். அப்படி பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா அப்படியே இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போனோம். சரி பார்க்கலாம். நீங்கள் எப்படி இந்த ஷார்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை விட நாங்களும் ரொம்ப எதிர்பார்க்குறோம். பையனோ பிள்ளைய நம்ம அதை பற்றி நாங்கள் அதை எதிர்பார்க்கல. பிறந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளும் பாப்பாவும் ஸ்கூல் போகிறா. நம்மளுக்கு வீட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட உடம்பு முடியல, இப்போ ரொம்ப முடியல. என்னோட உடம்பு சூழ்நிலை என்னால் வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. சரியாக சாப்பிட முடியல, எதுவுமே சுத்தமாகவே முடியல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னால் சோறு திங்க முடியல. இப்போ அதுக்கு மேலே எதுவுமே சாப்பிட முடியல. கிட்டத்தட்ட 9 மந்த் வந்துட்டு சாப்பிட்ற சிரமமாக தான் இருக்கும், நெஞ்செல்லாம் எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ டாக்டர் கொஞ்சமாக பிரித்து சாப்பிடுங்க, அளவளவாக சாப்பிடுங்க, ரொம்ப ஹெவி ஃபுட் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம். வேற டாக்டர் ஒன்றும் சொல்லல, நீங்கள் போய் எல்லாம் நார்மலாக இருக்குது, பயப்படாதீங்க, டெலிவரி ஆகும். இடையில வெளி வந்தது அப்படின்னா வந்துட்டாங்க. சரி ஓகேங்க, நீங்களும் 1 மாதம் இத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை டிமிக்கி கொடுத்துட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற. நெக்ஸ்ட் வீக் போகும்போது பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி போகும்போது இவளுக்கு கம்பல்சரி வந்து 9 மந்த் கம்ப்ளீட் 10வது மாதம் ஸ்டார்ட் 2ஆம் தேதி எனக்கு. அதனால வந்து எந்த முடிவாக இருந்தாலும் அந்த அன்னைக்கு நல்ல முடிவாக சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. என் பிள்ளை பாருங்க, இந்த பொம்மைக்கு டவுச்சு சட்டையெல்லாம் போட்டு தம்பி பாப்பான்னு விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த தடவை பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, யூரின் டெஸ்ட் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வேற என்ன கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, குழந்தை என்ன வெயிட் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. வெயிட் ஒருத்தவங்க குழந்தை வெயிட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது 5வது மாசத்துல எத்தனை வெயிட் இருக்குன்னு கேட்டாங்க. எங்களுக்கு இப்பவே சத்தியமா தெரியல. இப்பயே வந்து அது வெயிட்னு போட்டிருக்காங்க, ஆனா எந்த வெயிட்னு எங்களுக்கு சரியா தெரியல. ஏன்னா அது வந்து வித்தியாசமா ஒரு கிராம் கணக்குமா என்னமோ போட்டு 0.24 போட்டுருந்தாங்க. அப்புறம் போன டைம் செக் அப்புறம் டாக்டர் சொன்னாங்க தெரியும். டாக்டரா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் 2,800 3 கிலோ கிட்ட இருக்கும் குழந்தை, 3 கிலோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி டாக்டரா வந்து சொல்லியிருந்தாங்க. அது அப்பதான் தெரியும் எங்களுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு கரெக்டா அதுல வந்து கணிக்க தெரியும். அது தெரியல எந்த இடத்துல வெயிட்னு இருக்குது, ஆனா அது வந்து வேற மாதிரி எழுதிருக்கு. இந்த 1000 அப்படி 3000 போட்டு புள்ளி வச்சு என்னென்னமோ மைனஸ் எல்லாம் போட்டுருச்சா. என்னடா இது 3000 கிலோவா வரும் அப்படின்னா அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அப்போ யோசிச்சேன். நமக்கு மூளை கேட்டினாவே யோசிச்சேன். இருந்தாலும் நம்மளாம் ஒரு யோகம் பண்ணக்கூடாது, டாக்டர் கேட்டுக்கல அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். சரி ஓகே, நீங்கள் நாங்களே எதிர்பார்க்குறோம் எப்போ டெலிவரி இருந்து. நாங்களும் ஒவ்வொரு விளாக் போடும்போதும் அடுத்த டெலிவரி விளாக் போடுவோம். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அடுத்த விளாக் டெலிவரி விளாக் தான், அடுத்த விளாக் டெலிவரி விளாக் தான். வேற எந்த விளாகுமே எடுக்கிறதே இல்லை. அந்த அன்னைக்கு பேசுகிறோம், அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெலிவரி ஆகலை, வேறு ஏதாவது வீடியோ எடுங்க போடுவோம், ஏன் சும்மா இருக்கணும், ஏதாவது வீடியோ போடணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் போகுதோ ஒழிஞ்சு நம்ம டெலிவரி விளாகு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கும் டெலிவரி விளாக் போடணும்னு தான் ஆசை. சரி ஓகே, இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம். சனிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு ரசம் வச்சு முட்டை வச்சு சாப்பிட்ருவாங்க. அப்புறம் கோயிலுக்கு போகலாம். முட்டை வச்செல்லாம் சாப்பிட மாட்டேன். முட்டை எப்போ செஞ்சேன்? இப்போதான் எந்திரிச்சிருக்கேன் நான். இனிமேல் செய்வேல அது சொன்னேன். இப்போதான் எந்திரிச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்போ இவ்வளோ மேக்கப்பா அப்படிங்க. பல்லெல்லாம் விளக்கிட்டேன், மூஞ்செல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. கோயிலுக்கு போக போகிறோம். அந்த விளாக் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸோ இல்லாட்டினா விளாகோ பார்ப்பீங்க. எனக்கு கோயிலுக்கு போகணும். நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன். இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட்டு கொடுங்க. பாயிண்ட் காசான்னு கேட்குறீங்க, காசு கிடையாது. நம்ம வீடியோ அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி போகும், அவ்வளோதான். ஓகேங்களா?
பாய் டாட்டா, நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். யார் இது? உன் பையன் பாய்.